வெல்கம் பேக் டு கிரேட் டிசைனர்ஸ். இந்த வீடியோஸில் நம்ம வந்து ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்லீவோடைய சென்டரில் ஒரு மோட்டிஃபை வந்து ஹைலைட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்லீவோடைய லென்த்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. அதில் வந்து சென்டரில் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிக்கான ஸ்கொயர் ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பீட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரிசோ பேண்ட் தான் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நீடில் வந்து அயன் நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மோட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீட்ஸில் தான் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் தென் சிம்பிள், பார்க்குறதுக்கும் நல்லா எலகண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தான் நமக்கு வந்து ஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணுறோம், பீட் ஒர்க் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றவங்க ஒரு டிசைன் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத கேட்டிருந்தேங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டிசைன் தான் வந்து இதை நம்ம போட்டுட்ருக்கோம். சுகர் பீடால் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3mm பீட் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 3mm பீடில் டல் கோல்டு எடுத்திருக்கோம். அதாவது 3mm அண்ட் தென் 4mm பீட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டல் கோல்டு எடுத்து தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் ஷேப்பில் இந்த டர்னிங் பார்த்திங்கன்னா எப்படி வந்து பீட்டில் நம்ம டர்ன் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு பீட் கொடுத்துட்டு அகெயின் வந்து ஒரு அப்படியே டர்ன் பண்ணி ஒரு சின்னதாக வந்து லாக் ஸ்டெயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீட் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா பீட் ஒர்க்குமே வந்து ஒர்க் பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஷேப் எல்லாமே நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து கிடைக்கும். சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஸோ பீடெல்லாம் வந்து எந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நம்ம நார்மல் ஸ்கூவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் பீட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே வந்து இதை நம்ம சொல்லியிருப்போம். ஸோ தெரியாதவங்களுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் திரும்பவும் இன்னொரு முறையும் நான் சொல்லிடுறேன். பீட்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கூவிங் த்ரெட் அந்த நீடில் வந்து அயன் நீடில்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பீட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு சிஸ்டரும் நம்மகிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. பீட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்க சுகர் பீட் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அகெயின் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் பீட் 3mm பீட் அண்ட் தென் 4mm பீட் கொடுத்தோம். அகெயின் வந்து இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து இந்த லைனை வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அது மூலமாகவும் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க அண்ட் தென் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சுகர் பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது 2 பீட்ஸாக கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து டைமிங் சேவ் ஆகும் அண்ட் தென் ஒர்க்கும் வந்து குயிக்காக நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ண முடியும். நம்ம சுகர் பீட்டை வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எண்ணாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்டோன் செயின் பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் பீட்க்கு பக்கத்தில் நல்லா நெருக்கமாக வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டோன் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கேப்னஸ் இருக்கும். அந்த கேப்னஸ்க்கு நடுவில் தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியான டிசைன். நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி வந்து ஸ்டோன் செயின் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த சைஸஸ் வந்து அளவெடுத்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஒர்க் பண்ணணும். ஸ்டோன் செயின் வந்து நம்ம கட் பண்ணும்பொழுது கரெக்டாக எக்ஸாக்ட் சைஸஸ் வந்து நீங்கள் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து குறைவாக இருக்கும், ஃபினிஷிங் இருக்காது. ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் கட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அகைன் வந்து ஒன் லைன் சுகர் பீடால் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது சுகர் பீடால் கொடுக்கும்பொழுது ஒரு ஃபினிஷிங் லுக் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூப் பீட் எடுத்திருக்கேன். டியூப் பீட்டில் வந்து கோல்டு கலர் தான் எடுத்திருக்கேன். அதோட வந்து சுகர் பீடும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு க்ராஸ் லைனாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் டைப்புடைய கார்னரில் தான் வந்து இந்த டியூப் பீட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீடு வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி க்ராஸ் லைனாக கொண்டு வந்து அடுத்த வந்து நம்ம டியூப் பீடை ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும்.
டியூப் பீட்ஸுடைய கேப்லலாம் வந்து நம்ம க்ளோ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஹை ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். அதாவது ஹை ஸ்டோன் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபிட்டிங் ஸ்டோனில் பிங்க் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப்பில் இன்பிட்வீன் கேப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரேண்டமாகவே வந்து ஒயிட் பென்சிலில் வந்து ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கர்வை தான் வந்து நம்ம சுகர் பீடால் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். கர்வ் டிசைன்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது சுகர் பீட் வந்து கரெக்டாக அது ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ கரெக்டாக நம்ம வந்து ட்ரா பண்ணும்பொழுதே ஒரே மாதிரியாக இருக்க மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபுல் டிசைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த செமி சர்க்கிள் கேப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஹை ஸ்டோன் தான் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க கேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி இந்த டிசைனை வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.